5-6 தடவை ரிமூவ் பண்ணியாச்சு டாக்டர், இருந்தாலும் இது போகவே மாட்டேங்குது, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வியா இருக்கு. ரத்த குழாய்களும் நிறைய நரம்போட எண்டிங்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நரம்போட எண்டிங்ஸ் அது போய் குத்தும் போதுதான் அவங்களுக்கு கால் கீழே வைக்கும் போது தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படும். இதுவே உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, காலில் கான் இருக்கு அப்படின்னா நீங்களே ட்ரீட் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பா கூடாது. கண்டிப்பா உங்களோட பாதநல நிபுணரை போய் பார்க்கணும். ஸோ அவங்க ஒரு ஸ்டெரைல் நைஃப் வச்சு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்கிரேப்பிங் அப்படின்னு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட காலானோட வந்திருக்காங்க. ஒரு 5-6 தடவை ரிமூவ் பண்ணியாச்சு டாக்டர், இருந்தாலும் இது போகவே மாட்டேங்குது, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வியா இருக்கும். இந்த காலானிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஆர் ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் மெயின்லி அ மெக்கானிக்கல் ப்ராப்ளம். அதாவது நம்ம பாதத்துல நிற்கும் போது நம்மளோட பாடி வெயிட் பிளஸ் கீழே இருக்கிற அந்த தரை எர்த்லேருந்து வர ஃபோர்ஸஸ் இது ரெண்டுமே நம்ம பாதத்துல அழுத்தம் காஸ் பண்ணோம். இது நார்மல் ஷேப் ஆஃப் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தாது. பட் பாதத்துல ஷேப்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே வந்துட்டு காலாணியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த காலாணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அ மெக்கானிக்கல் ப்ராப்ளம். இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம பாடி ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமா எந்தெந்த இடத்துலலாம் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் ஸ்கின்ல திக் ஆக்கியிருக்குது. நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம், ஃபார்மர்ஸ்லையும் இந்த நிறைய வேலை செய்கிற லேபரர்ஸ்லையும் கையில் பார்த்தோம்னா தோல் காய்ச்சி போயிருக்கும். ஸோ அதே மாதிரி காலில் ஏற்படுறப்போ தான் நம்ம அதுக்கு நிறைய விதமான பேர் சொல்கிறோம். கானுன்னு சொல்லுவோம், கேலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கானும் கேலஸும் ஒன்னா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு ஒன்று தான். பட் ஆனால் அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ கேலஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு டிஃப்யூஸாக இருக்கும். அதாவது அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. பட் அதுலேயும் தோல் காய்ச்சி தான் போயிருக்கும். அதுவே கான்ல அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த சின்னதா இருக்கிறதுல சென்டர்ல ஒரு கோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நிறைய பேர் இது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த கானுக்கு ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட் தான் சென்டர்ல இருக்கு, ஸோ அது கீழே வரைக்கும் போகுது, ஸோ அதனால அதை ஃபுல்லா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோஷன் இருக்கும். இது ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல 2 லேயர் இருக்கு. அவுட்டர் லேயருக்கு பேரு எபிடர்மிஸ், இன்னர் லேயருக்கு பேரு டெர்மிஸ். ஸோ இந்த அவுட்டர் லேயர்ல இருக்கிற டாப் மோஸ்ட் லேயர் ஸ்ட்ரேட்டம் கார்னியம் அப்படிங்கிறதுல வந்துட்டு நிறைய கெராட்டின் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கான் ஏற்படுற ஸ்கின்ல என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய கெராட்டின் செல்ஸ் டெபாசிஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கெராட்டின் செல்ஸ் டெபாசிட் ஆகும்போது அது எல்லாம் கம்ப்ரஸ் ஆகி உள்ள போகுது. ஸோ உள்ள போயிட்டு அடியில் இருக்கிற அந்த டெர்மிஸ் லேயரை போயிட்டு குத்த ஆரம்பிக்கும். இந்த டெர்மிஸ் அப்படிங்கிற லேயர்ஸ்ல நிறைய ரத்த குழாய்களும் நிறைய நரம்போட எண்டிங்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நரம்போட எண்டிங்ஸ் அது போய் குத்தும் போது தான் அவங்களுக்கு கால் கீழே வைக்கும் போது தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படும். இதுதான் வந்துட்டு அந்த சென்ட்ரல் கோர் அப்படிங்கிற கான்செப்ட். அது வந்துட்டு வேர் கிடையாது. ஸோ கான்ல வந்துட்டு வேறுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் பாதத்துல அதிகமா ப்ரெஷர்ஸ் ஏற்படுதோ அவங்களுக்குலாம் வரலாம். ஸோ மோஸ்ட் காமன் பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல ஏற்படலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆசச்சே நரம்பு பாதிப்பு ஏற்படுறதுனால பாதத்தோட ஷேப்பு மாறி போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு விரல்கள்லாம் மடங்கி இருக்கலாம். ஸோ விரல்களுக்குலாம் மடங்கி இருக்கும் போது அவங்க செப்பல் போடும்போது இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஏற்படும், உரசல் ஏற்படும். ஸோ அதனால அங்க இருக்கிற ஸ்கின்லாம் திக்காக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடியில் இருக்கிற ஃபேட், அதாவது கொழுப்பு சத்து அவங்களுக்கு கம்மியாகுது. ஸோ கொழுப்பு இந்த இடத்துல கம்மியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எலும்பு கீழே இருக்கிற ஸ்கின்ல போயிட்டு இடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ரெஷர்னால அவங்களுக்கு கீழே சின்ன சின்னதா ஆணிகளோ இல்ல கேலஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல, நிறைய ஜென்ரல் பாப்புலேஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கும் இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற ஃபுட்வேரே நமக்கு நிறைய தடவை ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும். ஸோ ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லையும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ பாயிண்டட் ஷூஸ், அதாவது நேரோவா வந்துட்டு முடியற மாதிரி இருக்கிற ஷூஸ் யூஸ் பண்றப்போ இந்த கான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விரலும் பக்கத்துல இருக்கிற விரலும் சேர்ந்து உரச ஆரம்பிச்சிடும். ஸோ உரச ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல ப்ரெஷர்ஸ் அதிகமாகுதோ அங்க வந்துட்டு இந்த கான் டெவலப் ஆகுது. ஸோ பாதத்தோட ஷேப்ல சேஞ்சஸ் இருந்தாலோ இல்ல டயபெட்டிஸ் இருந்தாலோ இந்த கான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு ஹை ஹீல்ஸ் போடுறதுக்கான ஹேபிட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹை ஹீல்ஸ் போடுறவங்களும் வந்துட்டு அவங்களோட முன்பாதத்துல இந்த மாதிரி கான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே சொன்ன மாதிரி நம்ம பாடியோட ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான்.
பட் அந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமே வந்துட்டு நமக்கு ஒரு பெயின் காஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஷூக்குள்ள இல்லை செப்பலுக்குள்ள வந்துட்டு ஒரு கல்லோட நடந்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்துட்டு காலில் ஆணியோட நடக்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த கான் ஆர் கேர்லெஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். பட் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி தான். பட் இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு, அதாவது பிளான்டார் வார்ட், அதாவது ஒரு வகையான வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷனும் சில சமயம் கான் மாதிரியே ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ அது ஒரு பேஷண்டால வந்துட்டு வார்ட்டா இல்லை கானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்க உங்க டாக்டர் கிட்ட போகும்போது தான் அவங்களால அது வார்ட்டா இல்லை அது கானா அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு கான் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்றேன். ஸோ ஒரு மிதமான சூட்ல இருக்கிற தண்ணியில காலை சோக் பண்ணலாம். சோக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பியூமிஸ் ஸ்டோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்க கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணலாம். எந்த இடத்துல அந்த கால் ஆணி இருக்கும் அந்த இடத்துல ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த திக்கான தோல்லாம் வந்துட்டு ஷ்ரெட் ஆகும். பட் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நான் திரும்ப வராதா அப்படின்னு கேட்டா இல்ல, திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கானன்கிறது ஒரு சிம்டம், அதுக்கான காரணம் ப்ரெஷர். ஸோ நம்ம சிம்டமை மட்டும்தான் ட்ரீட் பண்றோம். பட் அந்த ப்ரெஷரை நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணல அப்படின்னா ரெக்கரன்ஸ் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஸ்கின் ஷெட் ஆகுறதுனால வலியிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ திரும்ப வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலுக்கு ப்ராப்பரா ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். பாதத்தோட மேலையும் அப்ளை பண்ணணும், பாதத்தோட கீழையும் அப்ளை பண்ணணும். விரல்களுக்கு இடையில மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கடுத்து வீட்டுக்குள்ளேயும் செப்பல் யூஸ் பண்ற ஹேபிட்டை வர வச்சுக்கணும். எஸ்பெஷலி இந்த கான் இருக்கிறவங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ள செப்பல் போடணும். ஏன்னா நீங்க நின்னாலும் சரி நடந்தாலும் சரி பாதத்துல தான் ஃபுல் வெயிட்டும் போக போகுது. ஸோ இந்த ப்ரெஷரை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபுட்வேர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு டூல். ஸோ வீட்டுக்குள்ள கரெக்டான செப்பல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஈஸியா மடங்கக்கூடிய செப்பல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி மடக்கி பார்த்தா ஈஸியா மடங்காத மாதிரி இருக்கிற செப்பல் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அதுவே நிறைய கான் இருக்கு, அடிக்கடி வருது அப்படின்னா நீங்க சாதாரண ஃபுட்வேர் யூஸ் பண்ணக்கூடாது. கஸ்டமைஸ் பண்ணி பண்ற ஃபுட்வேர் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமைஸ் பண்றப்போ உங்களோட ப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மி பண்ண முடியும். ப்ரெஷர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு கான் வரது வந்துட்டு டிலே ஆகும் ஆர் வராம கூட இருக்கலாம். இதுவே உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, காலில் கான் இருக்கு அப்படின்னா நீங்களே ட்ரீட் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பா கூடாது. கண்டிப்பா உங்களோட பாதநல நிபுணரை போய் பார்க்கணும். ஸோ அவங்க ஒரு ஸ்டெரைல் நைஃப் வச்சு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதாவது அங்க இருக்கிற திக்கான தோலை வந்துட்டு அவங்க எடுத்து விடுவாங்க. ஸோ திக்கான தோலை எடுத்து விட்ட கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு பெயின்லேருந்து ரிலீஃப் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களும் கரெக்டான ஃபுட்வேரை வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மாய்ஸ்சரைசர் ஒரு நாளைக்கு 2 வேளை யூஸ் பண்ணணும். ஸோ திரும்ப திரும்ப இது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 1 or 2 monthsக்கு ஒரு தடவை உங்களோட பாதநல நிபுணரை போய் பார்த்துட்டு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே வந்துட்டு ஸ்கிரேப் பண்ணணும். ஸோ இந்த கானுக்கு நிறைய பேர் வந்துட்டு எதுக்கு இவ்வளவு தூரம் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான் கிரீம், கான் கேப் இந்த மாதிரி யூஸ் பண்ற ஹேபிட்ஸ் தான் இருக்கு. இது கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது உங்களோட பிரச்சனையும் சரி பண்ணாது, மேற்கொண்டு புதுசா பிரச்சனைகளையும் கொண்டு வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்துட்டு டயபெட்டிக் கிடையாது, காலில் கான் இருந்திருக்கு. ஸோ கான் க்ரீம் ஒன்று வாங்கி அப்ளை பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஸ்கின்லாம் இரிட்டேட் ஆகிட்டு அதுவே ஒரு பெரிய புண்ணா மாறிடுச்சு. ஸோ சாதாரண கான் மட்டும் நம்ம ஸ்க்ரேப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உடனே அவங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கும். பட் அவங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் புண்ணா போனதுனால அந்த புண்ணு இன்னும் ஆறிட்டு தான் வந்துட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் 1 month தான். ஸோ கான் க்ரீம்ஸ் ஆர் கான் கேப்ஸ் யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ரூட் ஆர் கீழே வரைக்கும் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு தையல் போடணும், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கான்ல கிடையவே கிடையாது. ஏன்னா இட் இஸ் அ மெக்கானிக்கல் ப்ராப்ளம். உங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா அப்போதைக்கு அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு மேற்கொண்டு திரும்ப வராம இருக்கிறதுக்கு கரெக்டான ஃபுட்வேர், மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அண்ட் காலை அடிக்கடி செக் பண்றது, இதை மட்டும் பண்ணாலே போதும், நீங்க கான்ல இருந்து ரிலீஃப் ஆகலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம கான் ஃபுட் அதாவது கால் ஆணியை பத்தி பார்த்தோம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.